மகனுக்கு திருமணம் செய்து மனக்குளத்தில் பார்க்க வேண்டிய உங்களை இப்படி பிணைக்குளத்தில் பார்க்க வைத்து விட்டேன் ஆண்டவா. உங்களை பிரிஞ்சு இந்த பாவி நான் எப்படியம்மா உயிர் வாழ போகிறேன் ரோஜா. ஓடக்கரை மண்ணெடுத்து ஊருவ செஞ்சு வச்சு ஓடையில் தண்ணி வந்து ஒன்றை மட்டும் பிரித்ததென்று ராசாவே, ஒன்றை மட்டும் பிரித்ததென்று. ஓடக்கரை மண்ணெடுத்து ஊருவ செஞ்சு வச்சு ஓடையில் தண்ணி வந்து ஒன்றை மட்டும் பிரித்ததென்று ராசாவே, ஒன்றை மட்டும் பிரித்ததென்று. ஓடக்கரை மண்ணெடுத்து ஊருவ செஞ்சு வச்சு ஓடையில் தண்ணி வந்து ஒன்றை மட்டும் பிரித்ததென்று ராசாவே, ஒன்றை மட்டும் பிரித்ததென்று. ஒன்றை மட்டும் பிரித்ததென்று. மணப்பொருத்தம் பார்த்து வச்சு மாடேறந்து வாங்கி வச்சு ஊரார் கண்ணு உருட்டியது ஏறசாவி ஊர்வினையார் துரத்தியது. மணப்பொருத்தம் பார்த்து வச்சு மாடேறந்து வாங்கி வந்து ஊரார் கண்ணு உருட்டியது ஏறசாவி ஊர்வினையும் துரத்தியது. மணப்பொருத்தம் பார்த்து வச்சு மாடேறந்து வாங்கி வச்சு ஊரார் கண்ணு உருட்டியது ஏறசாவி ஊர்வினையார் துரத்தியது. ஓடக்கரை மண்ணெடுத்து உருவ செஞ்சு வச்சு உடையில்ல தண்ணி வந்து முன்னே மட்டும் பிரித்ததென்று ராசாவே, முன்னே மட்டும் பிரித்ததென்று. உனக்கு எப்படி மனசு வந்தது ராசாத்தி? அட பாவி, வேலைக்கு வருமென சொன்ன ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகளை கொண்டு விட்டாயா சண்டாளா? இனிமேல் இந்த ஊர்ல வாழ்வை கூடாதுமா. இந்த ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு நாங்க போய் விடுகிறோம். இந்த ஊரை விட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ட்டு கோபத்தால எடுக்கிற முடிவு எந்த முடிவுமே சாத்தியமா அமையாது. நிதானமா யோசனை செய்து எடுக்கிற முடிவு சரித்திரமா கூட மாறும்னு சொல்லுவாங்க. புரியுதா? கோபப்பட்டு 2 பேரை கொலை செய்த அந்த 2 கொலையினால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? முட்டத்தூர் கிராமத்துல ஒரே ஒரு ஆள் கிடையாது, எல்லா உயிரை காப்பாத்தின்னு ஊரை விட்டே சாரசாரியா போறாங்க. பாரு 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 பார்த்து பாரு எல்லாம் போட்டாங்க. போ ஏண்டா டே, ஒருவேளை உணவுக்கு வழியில்லாத எச்சல நாயின கூலிக்கு வராமல் அனைவரை மாற்றப்பட்ட செல்கிறார் என்றால் இந்த ஜமீன் கோட்டவருக்கும் 1000 வேலையும் நல் விலை செய்யப்படுறாரு. அது என்னென்ன பண்ண சொல்றேன்? அவள்தான் உன்னதாண்டா நான் தெய்வமா நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஏன்னா இந்த ஜமீன் கோட்டிலே 10வது முதல் வகுப்பு மாணவன் நீதான், படிப்பறிவு இல்லாதவன் ஜமீன்தார். ஆகையால இந்த 1000 வேலை மறுபடி செய்த வேண்டும். நீதான் கடவுளா காப்பாற்றும். அவ்வளவுதானே. வீடு நம்பினோர் கெடுதலை 4 முறை தீர்ப்பு சொல்லுவாங்க. ஐயா, என்னாக்கா மனுஷனா பிறந்தா எல்லாருமே சுயநல சிக்கிதான் தவிப்பாங்க. தனக்குன்னு இதை சேர்க்கணும், தனக்கு சொத்து பத்து சேர்க்கணும், ஆஸ்தி காட்டணும், வீடு கட்டணும், சொத்து பத்துல பணம் காசு சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு முன்னுங்களை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தன் குடும்பத்துக்காகவே பாடுபடுற சுயநல பூமி இது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நானும். என் வாழ்க்கை லட்சியம் என்ன? என் வாழ்க்கை லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான். எவ்வளவு கூடிய சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை கூட்டும் போய் சேர்க்கறதான் என் லட்சியம். என்ன தப்பா எனக்கு அதை கேதான் காமிக்கூடாதான் பாதாளத்தை தள்ளுறது மேலனா மென்மேல உயர்வான இடத்து அதேதான் உயர்வான இடத்தில் உன்னை சேர்க்கத்தான் என் லட்சியமே. கவலையே படாது. இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னாக்கா 20,000 30,000 மாமனார் வீட்டுல சீர்வை கேட்கறான். அதே போல மாமியார் வீட்டுல வண்டி எடுத்துக்க போகிறோம். மாமியார் வீட்டுல வண்டி தான் கொடுப்பாங்க, பெட்ரோல் கொடுப்பாங்க, அதை போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு கொடுத்தா ரோட்ல வண்டி ஓட்டிக்கிறான். புளியமத்து வேலை போய் கிளறிங்கிறான். அந்த அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். பொறுமையா போடா பொறுமையா பண்ண எவன் கேட்கறான் நம்ம சொல்லு பாப்போம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது பொறுமையா வரும். இந்த டயர் தார் ரோட்ல படுறவங்க பொறுமையா தான் போவோம். தார் ரோட்ல பட்டோன்னு அப்படியே முறுக்குவான். வண்டி 100ல போவோம். 3/4 மணி நேரத்துல 108ல வீட்டுக்கு வருவோம்.
முடிஞ்சு போகுது. அப்பதான் தெரியும் ஐயோ பொறுமை போயிருக்கலாமேன்ட்டு எவன் கேக்குறான்னு சொல்லு பாப்போம். ஒரு வார்த்தை கிடையாதுடா. சொல்றவனா பைத்தியக்காரனாக்கறா, கேட்கலாமே கேட்கறது கிடையாது. கவலையே படாதே ஐயா. அப்படி மாமனார் வீட்டுல எதிர்பார்க்கிற இந்த காலத்துல நீங்க என்ன உங்களுக்கு சொத்து பத்து வேணுமா, பணகாசு வேணுமா, பொன்பொருள் வேணுமா, வேலை செய்து ஆட்கள் மட்டும்தான் வேணும். ஆமா. நீங்க பொண்ணு கட்டி உங்க மாமனார் வீட்டுல ஆமா. நீங்க உங்க மனைவியை தாலி கட்டி கூட்டு வரும்போது மாமனார் வீட்டுல எவ்வளவு சீர்வரிசை வாங்கி வந்தீங்க ஏய், சொல்லுங்க. வரதட்சணை என்பது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அதேதான். குண்டுமணி திருவாணி கூட வாங்கலடா. கடுகு அளவு தங்க என்பது வரதட்சணை வாங்கினது கிடையாது கிடையாது. ஐயா. இப்ப நம்மளுக்கு தேவை கூலி ஆட்கள். கூலி ஆட்கள். நம்ம ஊர்ல ஆளும் கிடையாது. கிடையாது. உன் மாமனார் வீட்டுல இருந்து அனுப்ப சொல்லு. கேவலம் போய் மாமனார் விட போய் நம்ம கையேந்திய வேறோம். என்னை விட சின்ன ஜமீன் என்ற திருமணம் செய்தனும் அன்று முதல் எது நாள் வரை மாமனார் வீட்டு பக்கம் நானும் போனது கிடையாது. தாய் வீடு என்று என் மனைவியும் சென்றது கிடையாது. அவளை உயிர அவளுக்கு மாமனார் விட பேசுறதுனால எல்லாம் புத்திசாலி நினைச்சுக்காது. யோசனை செய்து பேசு. நான் சொல்லட்டுமா? உன்னை யாரு போய் மாமனார் வீட்டுல கேட்க சொன்னாங்க? அனுப்பி அவன் மொண்டாட்டிய வீட்டுக்கு மனைவியா யாரு இருக்கிறா இல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த காத்தி மார்க்கையில நாய் தராக்குள்ள போல் ஏறி கணக்கு பிள்ளை யார் இருந்தா எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு என்ன ஏன் கடவுள் நான் கட்டி பிடிக்கிறேன். உனக்கு என்ன பண்றது? பக்கத்துல யாரு இருக்கிறாங்கன்னு சேர்த்து கட்டி பிடிக்கணும். நான் கட்டி பிடிக்கிறது கண்களை மூட வேண்டியதானே. நீங்க தாராளமா செய்யுங்க. பக்கத்துல யாரு இருக்கிறாங்க அவரு சேர்த்து கட்டி பிடிக்க உன்னை சேர்த்து கட்டி பிடிக்கிறவங்களை எல்லாரும் சேர்த்துக்கோ. அப்படி கும்பலா நீ வேற கண்ணுமா பாக்குறவங்க நாங்க கண்ணை முடிக்கணும் செய்யறோம். தாராளமா செய்யுங்க. ஐயா சுரிக்க போகுது போ. என்னங்க அடுத்த காரணம் பார்த்தாயா? 1000 வேலையும் நெல் அறுவடை செய்யாமல் அப்படி இருக்கிறது. ஆமாங்க. ஆட்கள் யாரும் வரவில்லை. என்னங்க வேலை எங்க போயிட்டாங்க? செத்து விட்டாங்க. கணக்கு பிள்ளை சொந்தக்காரி வெளியூர்ல செத்துட்டாங்களாம். காரி முடிஞ்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வர வரலாம் நெல் அறுவடை செய்யாம இருக்கலாமா? அதனால செத்து வீட்டுக்கு போட்டாங்க. வேலாயி காலையில 6 மணிக்கு வந்து பெண்ணக இருந்து குளிஞ்சாங்க. என்னங்க முனிரோ நிமிரவே மாட்டா. இருக்கிற வேலை மொத்தம் அவளை இழுத்து போட்டு செய்வா. அவளை இழுத்து போட்டு செஞ்சிடறா. சரி என்னங்க ஆகையா நினைச்ச விட தெரியுமா? எப்படி தாய் வீடு செல்ல வேண்டும்? என்னங்க உண்மையா சொல்றீங்க? பஸ் போயிடுமா போலாம். வா ஆத்தாவுடன் சொன்னவனே பாரு. ஏங்க ஆத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அப்புறம் சந்தோஷமா இருக்க முடியாதா? தாய் வீட்டு உறவு என்பது எப்படியாப்பட்ட உறவு? தொப்புள் கொடி உறவு. கணவனுடைய உறவு என்பது மஞ்சள் தாலி கொடி உறவு. ஒரு பெண்ணா பிறந்தவன் காலமெல்லாம் கணவனோட சந்தோஷமா வாழ்ந்தாலும் ஆத்தா வீட்டுக்கு போகணும், தாயை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் அனைவரையும் பார்க்கிறேன்னு அவன் மனதில் மன கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருப்பான். என்னங்க ஆத்தா வீட்டு செல்ல வேண்டாமா? இவ்வளவுதானே. ஒரே ஒரு வார்த்தை என் தந்தை எடுத்து உரைத்தா போதும். 1000கணக்கான ஆட்கள் அனுப்பி வைப்பார். நேரம் ஆகுது. நான் சென்று போகும்போது சொல்லு. நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த தாய் வீட்டுக்கு நீங்க போறீங்க. ஆமாமா. என்னதான் புகுந்த வீடு கணவன் வீடு மாடி மேல மாடி கட்டி கோடை கோபுரத்துல பெரிய மெத்த வீடா இருந்தாலும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தாலும் பெத்த தாய் வீடு ஓலை குடிசை வீடு இருந்தாலும் ஒவ்வொரு பெண்களுக்கும் சொர்க்கம்ன்றது பெத்த தாய் வீடு தான். அந்த தாய் வீட்டுக்கு நீண்ட நாள் கழிச்சு போறீங்க. நீங்க போகும்போது சும்மா போலாமா? ஏன் வேற என்ன? 2 கட்ட பை எத்தும்போ. கட்ட பையா? 2 கட்ட பை. கட்ட பை அதுக்கு 2 கட்ட பை. ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளை செவ்வாழை கொய்யா அன்னாசி ஆதிரி வாங்கிட்டு அந்த பழம் கொப்பா சாப்பிட மாட்டாங்க. ஏன் வேற என்ன? கொப்பா விரும்பி சாப்பிடுற ஒரே பழம் தான். என்ன பழம்? 2 பழம் சுட்டி எடுத்தும்போ. நீ ஒரு கொட்டம் கொப்பா ஒரு கொட்டை ஷாப்பிங் மூணா இருந்தா கூட்டுக்கார கூட பின்ன பழம் வாங்கி போவாத. வேற என்ன? வெறும் கட்ட பைய சுத்தி எடுத்தும்போ. வெறும் கட்ட பையா? ஆமா. காரணம் இருக்குது. என்ன? போய் சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு ஐயா சொந்த வேலை முடிச்சிட்டு அம்மா வீட்டுல இருந்து நீ கிளம்புற பாரு. கிளம்பும் போதுதான் 8 கட்ட பையா பிரிக்கணும். அது வந்து பிரிக்கவே கூடாது. பிரிக்கூடாது. சரிப்பா. பிரிச்சு என்ன பண்ற? என்ன? அம்மா வீட்டுல மிளகாத்தூள் அரைச்சு வச்சிருப்பாங்க. அத்தியானத்துல இருக்கிறவங்கள ரேஷன் கார்டுல போட்டு சர்க்கரை வாங்கி வச்சிருப்பாங்க. உளுத்தம் பருப்பு 1 கிலோ, பாம் ஆயில் 1 லிட்டர், கிசன் ஆயில் 1/2 லிட்டர், 1/2 லிட்டர். அது எல்லாத்தையும் வாங்கி
ஷேப்பு கட்டிக்கின்னு அம்மா வீட்டுல இருந்து ஆம்டா வீட்டுக்கு நவுத்திக்கின்னு வரணும். யாரு நானா? தொட்டி தாலி கட்டிய மனைவி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அங்கிருந்து வரும்போது அதை கொண்டு வாடி, இதை கொண்டு வாடி, அதை எடுத்து வாடி, இதை எடுத்து வாடி சொல்ற பண்ணி நாங்க யாரு எப்படி பண்றேன்? சந்தானமா பூமனமா தேக்கும் பாக்கும், சாமதியினை பயிர்கள் எல்லாம் தலையை தூக்கும், பூவரியா வட்டு வந்து அமர்ந்த முன்னும், போர்வேதர் கண்டாத பொன்னாடாகும், மாடு கட்டி போர் அடித்த மாளாதிகன்று ஆனை கட்டி போர் அடிக்கக்கூடிய ஜமீன் எப்படியா படி ஜமீன். நாங்க யாரு எப்படியா பண்ணுங்க? மாடி மேல மாடி கட்டி அதுக்கு மேல தண்ணி தேங்கு போடுறேன். மேலே என்ன பாக்குற? ஆலமரமா இருக்குது. அண்ணன் இருக்குது ஏரிக்கார மேல. ஆமா சரி சரி. பண்ண மாதிரி நாங்க எங்க வீட்டுக்காரர் போனா போன உனக்கு ஏரிக்கார வரமா பொற போகல ஓலை குடிசை கட்டி விட்டு இருக்காங்க. நாங்க யாரு? வாரி வாரி கொடுக்கக்கூடிய நல்ல கொடுத்த கரங்களை பார்த்தா சிவந்து இருக்கிறது வேக கூட அழிஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறோம். இருக்குதும்மா. நாங்க புறம்போக்குதான் இல்லைன்னு சொல்ல வரலையம்மா. ஊர்ல கூட பொழுது பண்ண நேரத்துல நான் போன வாசப்பல ஒரு சேரை ஒண்ணு போட்டுக்கின்னு சும்மா இருக்க மாட்டேன் ஆளு. அதே போது அது ஒரு புறம்போக்கு. ஊரை சுத்துது பார், இது ஒரு புறம்போக்கு. பாக்குறவன் எல்லாரும் இவன் புறம்போக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியில இவனுக்கு தெரியாது இவனே ஒரு புறம்போக்கு. ஐயா அதே அப்படி உண்மைதான்மா. கிராமங்கள்ல 2 புறம்போக்கு நிலம் இருக்கும். ஒண்ணு நட்டம் புறம்போக்கு, இன்னொன்னு மேய்க்கால் புறம்போக்கு. இந்த 2 புறம்போக்கு ஆட்சி பணத்தால கொஞ்சம் அதிக ஆட்டினால பட்டா போட்டுடலாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பட்டா போடாத ஒரே புறம்போக்கு தெரியுமா? ஏது? சுடுகாட்டு புறம்போக்கு தான். அதுல எவனும் பட்டா போட முடியாது. அந்த 6 அடி கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. தெரிஞ்சுக்க. உண்மைதான்மா. நீங்க மாடி மேல மாடி கட்டி கோட கோபுரத்துல வாரி 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 கொடுத்த செவந்த கரங்கோக்கர்கள். அவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க. அவ்வளவு பெரிய பணங்காசு வச்சுக்கிற ஆளு ஏன் போயிட்டு பண்ண பைய தூக்கின்னு ஊரு ஊரா வருவாங்க. பதிசொல் மாறாத பாவை என்ற தங்கள் மனைவி ஒருவேளை சொல்ல வேண்டும். ஐயா பாலுகளை சும்மா வர முடியாது. ஒரு 6 லாரி அனுப்புறேன். வீட்டை விட்டு விட்டு பிறந்த இல்லத்திற்கு வந்து விட்டேன். தந்தையை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அப்பா மகளே வருகை. திருமணம் முடிந்தேன். கணவன் கரத்தை பிடித்து பிறந்த விட்டு புகுந்து சென்றாய். அன்று சென்றவள் இப்போதான் பிறந்த விட்டு வந்திருக்கிறாய். ஆமா மகளே, நலமோடு இருக்கின்றாயா? நலத்தில் குறை என்பதே இல்லை அப்பா. அப்படியா? நலமோடு இருக்கின்றாயா? நலத்திற்கு குறை என்பதே கிடையாது. ஆமா, என்றுமில்லாமல் இந்த தந்தையால் தெரிவித்திருக்கிற என்ன காரணம்? என்று எங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார் மகளே. நீ யார மகள்? ஒப்பற்ற மகள், ஒருவர் மகள். அப்படி இருக்கும் பொழுது உதவி என்று உரைக்கலாமா? உனக்காக பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேண்டுமா கேள். எவ்வளவு வேண்டுமானாலும் வாரி வாரி கொடு. பருந்த தந்தை உனக்காக. தந்தையே, பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மாட மாளிகை கோட கோபுரம் பணம் பாய்கள் அஞ்சு பிஞ்சு உப்பு தட்டி வரும் ஓடு முதல் எதுவுமே வேண்டாம். பிறகு உதவி என்று உரைத்தன என்ன தெரியுமா? என்ன உதவி? எங்களுடைய ஜெவலை என்ற விளத்தில் அத்தனை விளைந்து நிற்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நமது கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் கிராமத்தில் விளைநிலங்கள் அனைத்து விளைந்து நிற்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டுமானால் அந்த கிராமத்தில் ஆட்களை நான் அனுப்புதான். உன் கணவன் யார் என்று மறந்துவிட்டாயா? மனிதர்களை மனிதனாக மதிக்க தெரியாத கிராம மக்கள் அனைவரையும் கோத்தருவியாக அறிவுத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனது கிராமத்திலிருந்து ஆட்களை நான் அனுப்புதான். மகள் என்ற பாசத்துடன் போல் பொருள் வெட்டத்தில் ஆனால் ஆட்களை கேட்பதாக இருந்தால் இன்றோடு நாம் உறவா இருந்தது. தந்தை கிடையாது, என் மகளும் கிடையாது. முகத்தை விழிக்காது. என் கிராமத்தை விட்டு போ போ போ. ஒரு வார்த்தை தட்டி கழிப்பாங்களா சொல்லு பாப்போம். கணவனே கண் கண்ட தெய்வமா வாழ்ந்துக்கிற யாருனாக்கா அம்மா மட்டும்தாங்க. என்ன வம்பா இது? ஐயா ஐயா ஒரே ஒரு வார்த்தை நம்ம 1000 ரூபாய் சொன்னா 3000 ரூபாய் இட்டு வருவாங்க. வண்டி சத்தம் கேக்குது. ஏன் வர வழியில வண்டி எங்கன்னா பஞ்சர் ஆகி போச்சு? ஆட்டாவுக்கு போய் வந்து வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. என்னங்க புகழ்ந்த வீட்டை விட்டு விட்டு பிறந்த இல்லத்துக்கு சென்று தந்தையை பார்த்து சந்தேகத்தில் எடுத்து வருகிறாப்பா. எங்களுடைய ஜெவல் விழுத்தத்தில் விளைந்திருக்கிறது. அறுவடை செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும் என்றா நமது கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் போதும் என்று. உன்னுடைய கணவன் யார்? அவன் எப்படி ஆபட்டவன்? இந்த ஜெமில் இருக்கக்கூடிய அனைவரும்
தீமைத்தனமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். நானு அப்படியாப்பட்டவனுக்கு ஆட்கள் அனுப்ப முடியாது. ஆ. அப்படி மீறினா என்ன? இன்று முதல் எனக்கு மகளும் இல்லை. நான் உனக்கு தந்தை ஆ